இலங்கையாலே இந்தியாவிற்கு ஆபத்து எடுத்துரைக்கும் வைகோ. ரணிலுக்கு விடுக்கப்பட்ட சவால். ராஜபக்ஷவிற்கு எதிரான முக்கிய ஆதாரங்கள், சர்வதேசம் அதிரடி. தேர்தல் மூலமே நாம் ஆட்சிக்கு வருவோம். தற்போதைய அரசாங்கத்திற்கு முதுகெலும்பில்லை. அவ்வாறு முதுகெலும்பு இருந்தால் தேர்தல் ஒன்றை நடத்துங்கள் என எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். அரசியல் ரீதியிலான பேச்சுவார்த்தைகள் மூலமன்றி மக்கள் அனுமதியுடனே ஆட்சிக்கு வருவோம். மக்கள் ஆசீர்வாதத்தின் ஊடாகவே நாம் ஆட்சிக்கு வருவோம் என்பதை இந்த ரணில் ராஜபக்ஷ அரசாங்கத்திடம் கூறுகின்றோம் எனவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். ரணில் ராஜபக்ஷ அரசாங்கம் மக்கள் வெள்ளத்திற்கு பயந்துவிட்டனர். இது கோழைத்தனமான அரசாங்கமாகும். இது முதுகெலும்பு இல்லாத அரசாங்கம் எனவும் அவர் கூறியுள்ளார். நாங்கள் சட்டத்தை மீறவில்லை. இவ்விடத்திற்கு ஒன்று திரண்ட பல்லாயிரக்கணக்கான மக்களின் அடிப்படை உரிமைகளை, மனித உரிமைகளை வேண்டுமன்றி மீறினர். ரணில் ராஜபக்ஷ அரசாங்கத்தின் ரணிலுக்கும் மஹிந்தவிற்கும் முதுகெலும்பு இருந்தால் மக்கள் மத்தியில் வருமாறு அழைப்பு விடுக்கின்றோம் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இலங்கையில் போர் நிறைவடைந்து 15 ஆண்டுகள் கடந்துள்ள நிலையில் இந்த போரின் போது இடம்பெற்ற போர்க்குற்றங்கள் மற்றும் மனித குலத்திற்கு எதிரான குற்றங்களில் முன்னாள் அதிபர் கோட்டாபய ராஜபக்ஷவிற்கு முக்கிய பங்கு இருப்பதாக சர்வதேச உண்மை மற்றும் நீதி திட்டம் தெரிவித்துள்ளது. இதனை நிரூபிப்பதற்கான பெருமளவு ஆதாரங்கள் வெளிவந்துள்ளதாக அமைப்பின் நிறைவேற்று பணிப்பாளர் யஸ்மின் சூகா வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. கடந்த கால பிரச்சினைகள் தொடர்பில் இலங்கை அக்கறையுடன் இருக்குமாயின் போர்க்குற்றங்களிலும் மனித குலத்திற்கு எதிரான குற்றங்கள் கோட்டாபய ராஜபக்ஷவிற்கு இருந்த வகிபாகம் தொடர்பில் அவர் பொறுப்பு கூறுவதற்கான நடவடிக்கைகளை ஸ்ரீலங்கா அரசாங்கம் எடுக்க வேண்டும் என அவர் வலியுறுத்தியுள்ளார். கோட்டாபய ராஜபக்ஷ இராணுவ தளபதியாக இல்லாத போதிலும் பாதுகாப்பு படைகளுக்கு கட்டளையிட்டதுடன் அவர்கள் மீதான சேற்றுரன்மிக்க கட்டுப்பாட்டினையும் கொண்டிருந்தார். சர்வதேச மனிதாபிமான சட்டமும் சர்வதேச குற்றவியல் சட்டமும் மீறப்பட்டு கொண்டிருந்தமை தொடர்பாக கோட்டாபய ராஜபக்ஷ அறிந்திருந்தாலும் அவற்றை தடுப்பதற்கு எந்தவிதமான நடவடிக்கையும் எடுக்கவில்லை எனவும் தனக்கு கீழே செயற்பட்டவர்களை பொறுப்பு கூற வைக்க முயலவும் இல்லை என்பதை இந்த அறிக்கை காட்டுகின்றது. பாரதூரமான மனித உரிமைகள் குற்றச்சாட்டுகள் தொடர்பாக நம்பகரமான விசாரணைகளை தொடங்குவதற்கும் சட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கும் போர் முடிந்த பின்னர் அவருக்கும் தொடர்ந்து வந்த இலங்கை அரசாங்கங்களுக்கும் எண்ணற்ற வாய்ப்புகள் இருந்தன. உண்மையை வெளிச்சத்திற்கு கொண்டு வருவதற்கு பதிலாக கோட்டாபயவும் அவருக்கு பின்னர் பதவிக்கு வந்த அதிபர்களும் பாதுகாப்பு படைகள் இந்த மீறல்களில் ஈடுபட்டமையை முழுமையாக மறுத்ததுடன் குற்றம் சாட்டப்பட்டவர்களையும் பாதுகாத்துக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த நிலையில் தமிழ் மக்களுக்கும் சிங்கள மக்களுக்கும் எதிராக வன்முறைகளில் ஈடுபட்டதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளவர்களில் மிகவும் மோசமானவராக கோட்டாபய ராஜபக்ஷ இருக்க முடியும் என யஸ்மின் சூகா குற்றம் சாட்டியுள்ளார். 1989 ஆண்டு முதல் இன்று வரை சந்தேக நபர்கள் அல்லது குற்றவாளிகள் தண்டனையிலிருந்து தப்பும் நிலை காணப்படுவதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். பல விசாரணை ஆணைக்குழுக்கள் அமைக்கப்பட்டு அவற்றின் அறிக்கைகள் வெளியிடப்பட்டாலும் இதுவரை அவற்றின் பரிந்துரைகள் நிறைவேற்றப்படாமல் இருப்பது பாதிக்கப்பட்டவர்களின் குடும்பங்களுக்கு ஏமாற்றத்தினையும் இலங்கை அரசாங்கத்தின் மீதான அவநம்பிக்கையையும் ஏற்படுத்தியுள்ளதாக அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். தேர்தல் மூலமே நாம் ஆட்சிக்கு வருவோம். தற்போதைய அரசாங்கத்திற்கு முதுகெலும்பில்லை. அவ்வாறு முதுகெலும்பு இருந்தால் தேர்தல் ஒன்றை நடத்துங்கள் என எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். அரசியல் ரீதியிலான பேச்சுவார்த்தைகள் மூலமன்றி மக்கள் அனுமதியுடனே ஆட்சிக்கு வருவோம். மக்கள் ஆசீர்வாதத்தின் ஊடாகவே நாம் ஆட்சிக்கு வருவோம் என்பதை இந்த ரணில் ராஜபக்ஷ அரசாங்கத்திடம் கூறுகின்றோம் எனவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். ரணில் ராஜபக்ஷ அரசாங்கம் மக்கள் வெள்ளத்திற்கு பயந்துவிட்டனர். இது கோழைத்தனமான அரசாங்கமாகும். இது முதுகெலும்பு இல்லாத அரசாங்கம் எனவும் அவர் கூறியுள்ளார். நாங்கள் சட்டத்தை மீறவில்லை. இவ்விடத்திற்கு ஒன்று திரண்ட பல்லாயிரக்கணக்கான மக்களின் அடிப்படை உரிமைகளை, மனித உரிமைகளை வேண்டுமன்றி மீறினர். ரணில் ராஜபக்ஷ அரசாங்கத்தின் ரணிலுக்கும் மஹிந்தவிற்கும் முதுகெலும்பு இருந்தால் மக்கள் மத்தியில் வருமாறு அழைப்பு விடுக்கின்றோம் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் கைது செய்யப்பட்டு விடுதலையாகிய சாந்தன் நாட்டிற்கு அழைத்து வருவது தொடர்பாக சம்பந்தப்பட்ட தரப்பினருடன் கலந்துரையாடி ஒரு சில தினங்களுக்குள் பதிலை பெற்றுத் தருவதாக அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா உறுதியளித்துள்ளார். அவரின் தாய் மற்றும் சகோதரர்கள் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தாவை நேற்று சந்தித்து கடுமையான சுகவீனமுற்று வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ள சாந்தனை நாட்டிற்கு வருவதற்கான ஏற்பாடுகளை செய்து தருமாறு வேண்டுகோள் விடுத்திருந்தனர். இதன்போதே அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா குறித்த உறுதிமொழியை
வழங்கியுள்ளார். இந்த நிலையில் இலங்கை பாதுகாப்பு அமைச்சின் அனுமதி கிடைத்தால் சாந்தனை இலங்கைக்கு அனுப்ப உரிய நடவடிக்கை எடுக்கப்படுவதாக இந்திய தூதரகத்தின் அதிகாரி தன்னிடம் தெரிவித்ததாக சிவஞானம் ஸ்ரீதரன் குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் சாந்தனை இலங்கை திரும்பி வருவதற்கு வெளிவிவகார அமைச்சினால் நடவடிக்கை எடுத்துக் கொண்டிருக்கின்றோம். சென்னையில் உள்ள தூதரகத்தின் துணை தூதரான வெங்கட்டுடன் பேசப்பட்டுள்ளதாகவும் அநேகமாக 2-3 நாட்களுக்குள் அந்த விடயம் சரிவரும். அத்தோடு இந்திய அதிகாரிகளால் சில ஆவணங்கள் கேட்கப்பட்டுள்ளன. அந்த ஆவணங்கள் சமர்ப்பிக்கப்படும் இடத்தில் அந்த விடயம் சாத்தியமாகும் என நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. ஸ்ரீலங்கா டெலிகாம் நிறுவனத்தின் பெரும்பான்மையான பங்குகளை பெறுவதற்கு சீன மற்றும் இந்திய நிறுவனங்கள் தகுதி பெற்றுள்ளதாக நிதி பொருளாதார ஸ்திரப்படுத்தல் மற்றும் தேசிய கொள்கை அமைச்சு அறிவித்துள்ளது. சீனாவின் கோர்டியூன் இன்டர்நேஷனல் இன்வெஸ்ட்மெண்ட் ஹோல்டிங்ஸ் மற்றும் இந்தியாவின் ஜியோ பிளாட்ஃபார்ம்ஸ் ஆகிய நிறுவனங்களே தகுதி பெற்றுள்ளதாக அமைச்சு கூறியுள்ளது. இதன்படி ஸ்ரீலங்கா டெலிகாம் நிறுவனத்தில் அரசாங்கத்திற்கு சொந்தமான 50.23% பங்குகளை விற்பனை செய்வதற்கு தேவையான நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகின்றன. இந்த நிலையில் இந்தியா மற்றும் சீனாவின் மேற்குறிப்பிட்ட 2 நிறுவனங்கள் உள்ளடங்கலாக இங்கிலாந்தின் தனியார் நிறுவனம் ஒன்றும் டெலிகாம் நிறுவனத்தின் பெரும்பான்மையான பங்குகளை வாங்க முன்வந்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. மன்னார் தீவில் காற்றாலை திட்டத்தை தனியார் துறை முதலீட்டாளர்களுடன் உருவாக்கி சொந்தமாக மற்றும் இயக்க அடிப்படையில் செயற்படுத்துவதற்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது. அரசாங்கத்தின் தகவலின்படி மன்னார் தீவில் காற்றாலை மின் நிலையத்தை இயக்குவதற்கு ஆசிய அபிவிருத்தி வங்கியின் நிதியின் கீழ் 47 மில்லியன் அமெரிக்க டாலர்களை செலவழித்து 6 மேலதிக விசையாழிகளை நிறுவி மின்சார உற்பத்தியை அதிகரிக்கும் திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு 2020 அக்டோபரில் அமைச்சரவையின் அங்கீகாரம் கிடைத்தது. எனினும் அரசாங்கத்தின் வெளிநாட்டு கடன் மறுசீரமைப்பு திட்டம் நடைமுறைப்படுத்தப்படும் வரை ஆசிய அபிவிருத்தி வங்கியின் நிதியை பயன்படுத்த முடியாது. இதன்படி 20 வருட செயற்பாட்டு காலத்துடன் போட்டி அடிப்படையில் தெரிவு செய்யப்பட்ட தனியார் துறை முதலீட்டாளர்களை கொண்டு இந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்த மின்சக்தி மற்றும் எரிசக்தி அமைச்சினால் முன்வைக்கப்பட்ட யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. சிரிய ஜோர்டான் எல்லையில் அமைந்துள்ள அமெரிக்க படைமுகாம் மீதான தாக்குதலுக்கு ஈரான் பொறுப்பேற்க வேண்டும் என்று அமெரிக்க அதிபர் பைடன் தெரிவித்துள்ளார். இந்த தாக்குதலில் 3 அமெரிக்க ராணுவ வீரர்கள் கொல்லப்பட்டதற்கு பதிலடி கொடுக்க முடிவு செய்துள்ளதாகவும் அவர்கள் ஆதரிக்கும் குழுக்களின் தாக்குதல்களுக்கு ஈரான் பொறுப்பேற்க வேண்டும் என்றும் அதிபர் பைடன் கூறியுள்ளார். இதை செய்தவர்களுக்கு அவர்கள் ஆயுதங்களை வழங்குகின்றார்கள் என்ற அர்த்தத்தில் நான் அவர்களை பொறுப்பேற்குமாறு கூறுகின்றேன் என்று பைடன் செவ்வாயன்று செய்தியாளர்களிடம் கூறியுள்ளார். சிரிய ஜோர்டான் எல்லையில் உள்ள அமெரிக்க தளம் மீதான ட்ரோன் தாக்குதலில் 3 அமெரிக்க வீரர்கள் கொல்லப்பட்டுள்ளதுடன் மேலும் 40க்கும் அதிகமானோர் காயமடைந்திருந்தனர். அத்துடன் இந்த தாக்குதலுக்கு ஈரானின் ஆதரவு பெற்ற குழு ஒன்று உரிமை கோரியிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது.